இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் விஜய் சார் 751 மருத்துவர்களுக்கும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கும் பணி நியமன ஆணையை கொடுத்திருப்பாரு. அதுல ஒரு மாற்றுத்திறனாளிக்கு முதலமைச்சர் விஜய் சார் மேடையில இருந்து இறங்கி போய் அவங்களுக்கு பணி நியமன ஆணையை கொடுத்திருப்பாரு. கடைசியா பணி நியமன ஆணை பெற்ற எல்லாருக்கூடயும் சேர்ந்து முதலமைச்சர் விஜய் சார் குரூப் போட்டோ எடுத்திருப்பாரு. செகண்ட், அரசு மருத்துவமனையோட மேம்பாட்டுக்காக நலம் டிஎன் அப்படின்ற இணையதளம் ஒண்ணு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அந்த இணையதளம் மூலமா மக்கள் எவ்வளவு நிதி வேணும்னாலும் கொடுக்கலாம். உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தா கூட நீங்க அதை கொடுக்கலாம். இந்த நிதி முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டிஸ்க்காக பயன்படுத்தப்படும். இந்த நிதி வெளிப்படைத்தன்மையோட பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, எழும்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு நலம் டிஎன் அந்த திட்டத்தின் மூலமா சத்யா அப்படின்ற பொண்ணு 1000 ரூபீஸ் நிதி கொடுத்திருக்காங்க. நம்முடைய அரசு எளிய மக்களுக்கான அரசு என்பதை இந்த முறை மீண்டும் நிரூபணமாக இருக்கிறது. எளிய கரங்களின் மூலம் நலம் தமிழ்நாடு திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கி இருக்கிறார் சத்யா அவர்கள். தேர்டு, முதலமைச்சர் விஜய் சார் நிறைய இடத்துல ஆவின் பால் கம்மியா கிடைக்கிறதுனால ஆவின் பாலோட கொள்முதலை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை மீட் பண்ணி சொல்லியிருக்காரு. அந்த அதிகாரிகள் ஆவின் பாலோட விலையை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் விஜய் சார் அதை பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபோர்த்து, அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது என்னன்னா, பழனி கோவிலோட அடிவாரத்துல இருக்கிற 100 கோடி மதிப்பிலான நிலத்தை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவரோட உறவினர்களுக்கு எழுதி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நாங்க போய் செக் பண்ணி பார்த்தோம், அந்த நிலத்தை யாருக்கோ எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்னோட உறவினர்கள் கிடையாது, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கோவில் நிலத்தை சட்டவிரோதமா பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அந்த நிலத்தை பதிவு பண்ணி கொடுத்த சப் ரெஜிஸ்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கோவில் நிலத்தை 1 இன்ச் கூட யாருக்கும் தாவேகா அரசு கொடுக்காது அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு.